கவின் ரியல் எஸ்டேட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டருக்குள்ளே இருக்கும். ஓஎம்ஆர் ரோடு வந்து 500 மீட்டர் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். நம்ம பார்க்க வந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி 2620 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, ஃபுல்லி காம்பவுண்டட். உள்ளே ஒரு சின்ன ஒரு வீடு கட்டியிருக்காங்க. சின்னதாக வந்து இந்த எம்டி லேண்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு வீடு கட்டி ஒரு ஆளை வாடகைக்கு வச்சுருக்காங்க. இது வந்து 40 ஃபீட் ரோடு, ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர், அண்டர் கிரவுண்ட் இபி எல்லாமே இருக்குது. நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. வீடு வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஒரு பக்கம் ஃபுல்லாகவே வீடு, ஒரு பக்கம் ஃபுல்லாகவே தண்ணி போகிறதுக்கான இடம் மாதிரி இருக்குது உங்களுக்கு. பட் இது 40 ஃபீட் ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கே வந்து மழைக்கு தண்ணி நின்றுச்சுன்னா கண்டிப்பாக நின்றுச்சு இந்த ஏரியாவில். நிற்காம கிடையாது. நீங்கள் பக்கத்தில் விசாரிச்சுக்கலாம், தண்ணி நின்றுருக்கு. நீங்கள் வீடு கட்டும்போது ஹைட் ஏற்றி வீடு கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். பக்கத்துலேயும் புது புது அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கட்டியிருக்காங்க. இந்த இடத்த எதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃபுல்லாகவே கார் பார்க் கட்டிட்டு மேலே வீடு கட்டலாம். ஏன்னா தண்ணி வந்திருக்கு, அதனால் நீங்கள் வந்து சேஃபாக கட்டுறது நல்லது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஹாஸ்டல்ஸுக்கு சூட்டபிள் ஆகும். ஹாஸ்டல் கட்டலாம், அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகைக்கு விடலாம். இல்லை ஓனாக கட்டணும்னா நீங்கள் வந்து ஹைட் ஏற்றி நல்லா கட்டிக்கலாம். 40 அடி ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இது வந்து 40 ஃபீட் ரோடு, அந்த சைடில் வந்து ஒரு சின்ன ரோடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து கார்னர் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு ஒரு 20 ஃபீட் ரோடு ஒன்று சவுத் ஈஸ்ட் கார்னர் வரும். சவுத் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி வரும். உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபுல்லி காம்பவுண்டட், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சின்னதாக ஒரு வீடு உள்ளே இருக்குது. உள்ள சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பக்கம் வந்து காம்பவுண்ட் தான். காலி இடம் நிறைய விட்டுருக்காங்க. செடிகள் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சமாக தான் வச்சுருக்காங்க. இப்போ தான் சின்னதாக வளருது மாமரம். நல்லா ஹைட் ஏற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பக்கத்துலாம் பாருங்கள், புது புது பில்டிங்ஸ் வந்து கட்டிட்டு இருக்காங்க. நிறைய டெவலப்பர் ஏரியா, ஆல்ரெடி டெவலப்பர் ஏரியா. ஒரு 300 மீட்டரில் ஒரு பெரிய பார்க் இருக்குது. அங்கே பஸ் ஸ்டாப்பும் இருக்குது உங்களுக்கு. இதே ஏரியாவில் வாக்கப் டிஸ்டன்ஸில் நீங்கள் போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது. செப்டிக் டேங்க் தான் வச்சுருக்காங்க. 2620 ஸ்கொயர் ஃபீட்டு, 44 அடி ஃப்ரண்டேஜ், கிட்டத்தட்ட ஒரு 62 அடி லென்த் வருது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ப்ரைம் லொக்கேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,85,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறேன் எனக்கு கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்குன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.